பலன் அடைகிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரக்கம் முளைச்சிருச்சான்னு தெரியுங்க. பக்கத்துல பாருங்க, ரக்கம் முளைச்சிருச்சா இல்ல ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ள ரக்கை இருக்கா? இனி ரக்கம் முளைக்கலையா? அப்பனா நீங்க போய் கழுகிய புடி அந்த ரக்கை முளைக்கும்படியாக என்ன செய்யுங்க? காத்து இருக்குமா? அப்பனா நீங்கள் கூட என்ன செய்யணுங்க? காத்து இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய வருகைக்கு நீங்க என்ன செய்யப்பட முடியும்? சொல்லுங்க. கேட்க உங்களுக்கு ரெடியா இருக்காங்க. எடுத்துக்கொள்ளும். அப்பெல்லாம் நீங்க எப்பொழுது ஆயத்தத்தோடு இருக்கும். ரக்க முளைச்சிருக்கும். ரக்கை இதை கண்டு பறந்து போகிற அனுபவம். யார் கத்தருக்கு காத்திருப்பார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவருடைய வருகைக்கு நாம் அவரோடு கூட எடுத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமா இருங்க. அவன் டிவி பார்க்காதீங்க, நாட்டகம் பார்க்காதீங்க. அந்த டைம் இயேசு வந்தாருன்னா உங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால எப்பொழுதும் இயேசுக்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். 6 மணிக்கு நீங்க இதுல இருக்கணுங்க, ஆயத்தமா இதுல இருக்கணும், ஜூம்ல இருக்கணும். 6 to 7 ஜூம்ல ஆயத்தமா இருக்கும். அப்புறம் உபவாச கூட்டம் 11ல இருந்து 1 மணி மட்டும் நடக்கிற உபவாச கூட்டத்துல நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் நிறைவாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏலியோட இருதயம் தத்தளிக்கலாம். எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு தத்தளிக்குங்க? அவங்க மனைவிக்காகவா? யாருக்காக தத்தளிக்கிறாங்க? பிள்ளைகளுக்காகவா? தேவனுடைய பெட்டிக்காக அவருடைய இறுதி என்ன செய்யுதுங்க? தத்தளிக்கலாம். படிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்பனா நான் எங்க போனாலும் என் இறுதி எங்க இருக்குங்க? சபையில தான். பெரிய பெரிய சபைக்கு போனாலும் என்னுடைய இறுதியோ, ஏலியோட இறுதி எப்படி தத்தளித்ததோ அதே போல என்னுடைய நம்ம சபைக்காக எப்பொழுது நான் என்ன செய்ய என்னுடைய இறுதியோ தத்தளித்துட்டே இருக்கும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நாளுக்கு நாள் உயர்த்தும். சபைகள் பெருகணும். அற்புத அடையாளங்கள் நடக்கும்னு சொல்லி அதே போல ஒவ்வொரு சபை பிள்ளைகளுடைய இறுதியும் தத்தளிக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்காக உங்க இறுதி என்ன செய்யணுங்க? தத்தளிக்கணும். ஒருத்தர் யாராச்சும் வரலாம் அப்படின்னா யார் வந்தா என்ன, யார் வரலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கு. நம்மளோட இறுதி என்ன செய்யணுங்க? தத்தளிக்கும். அதே போல இவ்வளவு காலி சேர் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா நம்மளோட இறுதி என்ன செய்யணுங்க? தத்தளிக்கணும். ஆண்டவரே, எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அப்படி நம்ம இறுதி எப்ப தத்தளிக்கிறோ சபைக்காக, அப்போ ஒரு பெரிய மாற்றங்களை சபைக்குள்ள கர்த்தர் தருவார். ஒரு கையெல்லாம் தட்டுவீங்க. எங்க போனாலும் உங்களுடைய இறுதி எங்க இருக்கணுங்க? சபையிலேயே. சபை நல்லா இருந்தாதான், சொல்லுங்க, சபை நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்கு. அல்லேலூயா. சபை ஆசீர்வாதமா இருந்தா அந்த சபையில யார் வரா? நான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம இறுதியோ தத்தளிக்கும் பொழுதுதான் சபையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கட்டாயம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சபை யாருடையதுங்க? நம்மளுடைய, பாஸ்டருடைய. எல்லாரும் சொல்றாங்க பாஸ்டர் சபை ஆசீர்வதி. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எங்க சபை ஆசீர்வதி. நாங்க போகிற சபை தான். எங்க அம்மா எந்த சபைக்கு போக மாட்டாங்க, எந்த சபைக்கும் போக மாட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க வருவாங்க? இது தலைவர் 40 வருஷமும் போயிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷங்க? 40 வருஷம் சபைக்கு போனதுனாலதான் அவங்க சொல்ல, நான் கூற வீட்டுல பிறந்தேன். எங்க பிறந்தேங்க? ஒரு. ஆனா இப்போ கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போலதான் தத்தளிக்கும் போதுதான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை
நாம் கேட்போம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 2:20 சொல்லுகிறது. எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டு ஆயுள் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் பேர் என்னவா இருந்தது? பேர் பவுலா, சவுலா இருந்தார். சவுல என்ன பண்ணி கொண்டிருந்தார்னா சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அப்ப அவன் சொல்லுகிறான், நீ நான் அல்ல. அப்ப முதல்ல அவனோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல, நான் எப்படிப்பட்டவன் சொல்லுவான் தெரியுமா? ஒரு பட்டணத்தை நீ போனா ஒரு ரவுடி பார்த்தா, நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படிப்பட்டவன், அப்படி இருந்தவன் சொல்றான், நான் இனி நான் அல்ல. முந்தின வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். சிறையில அடைக்க விசுவாசிகளை பிடித்து சிறைச்சாலையில போட்டவன், துன்பப்படுத்தினவன். ஸ்தேவானை கொல்ல அவனை என்ன செஞ்சிருக்காருங்க? ஒரு கொலைகாரனா இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் என்ன செய்தார்னா தமஸ்குக்கு போகும்போது, எங்க போகும்போதுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அவர் தமஸ்குக்கு போகிறார். எதற்காக போகிறார் என்றால், எப்படியாவது நீ சபை என்ன செய்யணுங்க? துன்பப்படுத்தணும், அநேக பிடித்து சிறைச்சாலையில போடணும். இப்படிப்பட்ட உபத்திரம் பண்ணுகிற அந்த சவுலத்தான் கர்த்தர் எங்க செஞ்சுட்டாங்க? தமஸ்குக்கு போகும்போது. அல்லேலூயா. கர்த்தர் சவுலை கர்த்தர் என்ன செய்தார்? சந்தித்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்த எவ்வளவு குலகாரன், துன்பப்படுத்துவருடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்தாங்க? தொட்டார் என்று பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இந்த 2:20 சொல்லுகிறார், நான் கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க எப்படி வாழ்ந்தீங்களா அது முக்கியமல்ல. எப்ப நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்க சொல்ல வேண்டும், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், பெரியவர், உன்னதர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எப்பொழுது தமஸ்குல சவுலை கர்த்தர் சந்தித்தாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவர் பாருங்க, வேதத்துல நீங்கள் வாசித்தால் 14 நிருபங்களை எழுதி இருக்கிறார். சபைகளை ஸ்தாபித்தார். அநேக உபத்திரவப்பட்டாலும் அவர் கிறிஸ்துவுக்காகவே என்ன செய்தாங்க? வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லிட்டோம், நீங்க எப்பொழுது நாம் சிலுவையில் அறையப்படுகிறோமோ நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாற வேண்டும். நம் ஜீவியம் மாற வேண்டும். நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இல்ல, எப்ப நீங்க கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். நான் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, என் பழைய வாழ்க்கையில எப்பொழுது தமஸ்குல பவுலை கர்த்தர் சந்தித்தாரோ அவருடைய வாழ்க்கை மாறினதோ அதே போல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம் வாழ்க்கை மாறும் பொழுதுதான் தேசத்துல ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தருவார். சபைக்குள்ள அறுவடை தருவார். இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். சகோதரா, சகோதரியே, நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அர்ப்பணிக்கிறீர்களோ, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்பனா இந்த நாள்ல ஒரு 3-4 காரியங்களை உங்களுக்கு
வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வருகிறேன். அப்ப நான் ஒரு கிறிஸ்துவ, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை வேதத்திலிருந்து சுட்டி காட்ட வருகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது காரியம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம், எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் ஆமென் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்பதான் இங்க பார்க்கிறோம். முதலாவது காரியம், பூமி கடைசி பரியந்தமும் யாருக்கு சாட்சியா? தேவனுக்கு சாட்சியா. அப்ப நான் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இருக்கிற எருசலேம் முதலாவது நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுங்க எருசலேம். எருசலேம் என்றால் குடும்பம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பம். அது அப்படின்னா முதலாவது நாம் சாட்சி எங்க இருக்கோங்க? குடும்பத்துல இருக்கோம். அப்பனா நான் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் முதலாவது காரியம் எருசலேமிலே. அப்படின்னா நீங்கள் குடும்பத்துல எப்படி இருக்கணுங்க? சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். குடும்பம் தான் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. குடும்பமே நம் குடும்பத்திலே நம் சாட்சி இல்லை என்றால் எப்படி மற்றவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. எருசலேமில் காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் வீடு தேவன் நாமம் மகிமைக்காக வாழ வேண்டும். நம் வீட்டில் சத்தம், ஜெப சத்தம் கேட்க வேண்டும், ஆராதனை சத்தம் கேட்க வேண்டும். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் வீடு ஒரு சாட்சி உள்ள வீடா இருக்க வேண்டும். நம் குடும்பத்தை கொண்டுதான் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட முடியும். அந்நிய ஜாதிகள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம், அதை சொல்ற 11:1 வாசிங்க. என்ன சொல்லுகிறதுங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா? ஆமென். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பவுல் எப்படி இருந்தாருங்க? கொலைகாரர், அவர் சபையை துன்பப்படுத்தினவர். அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல. எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாருங்க. கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற முதலாவது நான் சொன்னேன், எருசலேமில் என்ன செய்யணுங்க? சாட்சியாய் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அப்படி துன்பப்படுத்தின பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. காலையில தேவ பிள்ளையே, நம்மளை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு ஜீவனுள்ள தேவன், ரட்சிப்பின் தேவன், நன்மையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் தேசத்துல ஒரு பெரிய அறுவடை பார்க்கணும், சபையில எழுப்புதல் பார்க்கணும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். காலையில நாம் சாதாரணமான தேவ பிள்ளைகள் அல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழுகிறார். உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியம்
காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படி அல்ல, இனி நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன், கிறிஸ்துவுக்காக நான் ஜீவிப்பேன். பவுல் சொல்லுகிறது போல, நான் சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, சகோதரே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, உங்களை வாலிபர்கள் பின்பற்ற வேண்டும். காலையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், வாலிப பிள்ளைகள், நீங்கள் யாரை பின்பற்றுவீர்கள்? ரஜினிகாந்திவா, விஜய்வா? நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும். இந்த காலையில வாலிபனே, உங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். கடைசி நாட்கள்ல வாலிபர்கள் மேல விசேஷமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களை கொண்டுதான் ஒரு பவுலை கொண்டு தேசத்தை சந்தித்தார், பவுலை கொண்டு சபையை ஸ்தாபித்தார், பவுலை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தாரானால் இப்பொழுது பவுல் அல்ல, பவுல் ஆராதித்த தேவன் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த தேவன் உங்களுக்குள்ள ஜீவிப்பாரானால் உங்களை கொண்டுதான் பிரஜாதிகள், அந்நிய ஜாதிகள், ராஜாக்கள், அப்பா ராஜாக்கள் உதிக்கிற உன்னிடத்துல சொல்லுங்க, உதிக்கிற உன்னிடத்துல ராஜாக்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள். தேசம் சந்திக்கப்படும். நீங்க போகிற இடங்கள்ல அற்புதங்கள் நடக்கும். இந்த காலையில நான் சொல்லட்டும், இந்த ஐக்கிய சிறுகுட்டம் ஜனமே, ஒரு பவுல் இருந்தார், அவர் மரித்து போனார். பவுல் தேவனை ஆராதித்த அந்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் மாறாதவர். அன்று அற்புதங்களை செய்தார், இன்று அற்புதங்களை செய்தார், அதை செய்வார். அன்று பவுலை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். காலையில பெற்று ஐக்கிய உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். கையப்பட்டங்களே, ஏதோ வரோம், ஏதோ போறல, என்னை கொண்டு ஒரு மாற்றம், சபைக்கு ஒரு மாற்றம். ஜோசப் சொல்ற பாரு, எவ்வளவு ஒர்க் பண்ற ராணி சிஸ்டர் யூடியூப்ல ஒர்க் பண்றாங்க. இந்த காலையில எல்லாரும் கர்த்தருக்காக எல்லாரும் எழும்போடும். உங்க வீட்டுல தேவ சத்தம் கேட்க வேண்டும். உங்க வீட்டுல ஆரவார சத்தம் தவிக்க வேண்டும். என்ன ஆரவாரின் சத்தம்? தேவன் ஒருவரே கர்த்தர், ஒருவரே, அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் தெய்வம் இல்லை. காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க இதுவரைக்கும் ஒரு அத வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் என்ன செய்ய வாந்தி பண்ணி போடுவேன். உங்களுக்காக ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன், நல்ல கரம் பாணி, நல்ல சூடான தண்ணி குடிச்சிட்டு நல்ல சூடாய் கர்த்தரை ஆராதிக்கணும், நல்ல கரமா இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தா நல்ல கரமா, நல்ல ஆராதனையில கரம் இருக்க வேண்டும். ஆராதனை உப்பு சப்பல்ல, ஆராதனையில தேவ பிரசனை இறங்கி வர வேண்டும். சொல்றாரு பாருங்க, சாட்சி எங்க சொல்ல, குடும்பத்துல. அப்பனா குடும்ப தலைமுறை யாரை தராங்க? சொல்லுங்க, தலைமுறை. அப்பனா குடும்ப சாட்சியா இருந்தாலும் உங்க பிள்ளைகள் தலைமுறை. நீங்கள் தேவனை தேடும் பொழுது நீங்க நேரத்தோடு ஏற்று 9 மணி ஆராதனை 8:30 நீங்க வந்துடணும். உங்க பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். அல்லேலூயா. காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், முதலாவது சாட்சி என்கிட்ட எரிசலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா
போறோம்னு சொல்லுங்க. ரெண்டாவது சமாரி. அப்ப சமாரியான பக்கத்து வீட்டு, பக்கத்து வீட்டுல லவ் பண்றீங்களா கேளுங்க. லவ் பண்றீங்களா இல்ல லடாய் பண்றீங்களா, சண்டை பண்றீங்களா, பியார் பண்றீங்களா, என்ன சொல்றீங்க? அன்பு கூறு. அப்பனா நீங்க சபை, நீங்க கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்றால் நீங்க பக்கத்து வீட்டை என்ன செய்யாதுங்க? என்ன சொல்லுங்க? யோசேப்புடைய செடியா என்ன திராட்சை செடி படர்ந்து எங்க போச்சாமா? சுவரின் மேல போய் பக்கத்து வீட்டுக்கு போச்சு. அப்படா அவனோட லவ் பார்த்தீங்களா? அப்படா நான் தேவ பிள்ளைகள் மற்றவர்கள் என்ன செய்யாதுங்க? சேவிக்கிறது. முதல் குடும்பத்துல சாட்சி, மற்ற கிராமங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கிராமம் சொல்லுவாங்க. இயேசு பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், பைபிள் எடுத்துட்டு போறார், உண்மையா வாழ்றாரு அப்படின்னு நமக்கு எங்க சொல்லுவாங்க? நம்ம கிராமம் சொல்லுவாங்க, கிராமம் சொல்லுவாங்க. நான் காலையில உங்களுக்கு சொல்லட்டும், அந்த 100க்கு அதிபதி இருந்தார். யாருங்க? கொர்நேலியு. கொர்நேலியு எப்படிப்பட்டவரா இருந்தாராமா? கொர்நேலியு எப்படிப்பட்ட அவனும் வீட்டாருமா என்ன செய்தாங்க? கர்த்தரை என்ன செய்தாங்க? கர்த்தரை ஆராதித்தார்கள். பாருங்க, ஆராதித்த போது என்ன வந்ததுங்க? தேவதூதனை அவன் வீட்டுக்கு இறங்கி வந்துட்டாராமா. அல்லேலூயா. காலையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், பக்கத்து வீட்டார் சொல்லுங்க, அந்த தெருவு சொல்லுங்க, அந்த தெருவு என்னை கொண்டு அந்த தெருவை கர்த்தர் சந்திப்பார். சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டேன், பக்கத்து வீட்டுல அடிக்கடி லடாய் பண்ணுறேன். இந்த காலையில் ஆண்டவரே அவங்களை நான் பியார் பண்ணுகிறேன், அன்பு கூறுகிறேன், அவங்களை நேசிக்கிறேன். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் கிறிஸ்து, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல என்று சொல்லுவீர்களானால் இந்த நாட்களை, கிறிஸ்துமஸ் நாட்களை பக்கத்து வீட்டாரை கூப்பிட வேண்டும், உங்க தெருவை கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கிறிஸ்துமஸ் பிரசங்கம் பண்ண வேண்டும். நான் அவர்களுக்காக கேக்கு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்க யாரோடு கூட கசப்பா இருந்தீங்களா? அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வெல்கம் பண்ணுங்க, நல்ல கனம் பண்ணுங்க. இதுவரைக்கும் யார் மேல கசப்பு இருந்ததோ அதையெல்லாம் மாற்றி போடுங்க. இந்த காலையில தேவ பிள்ளையே, நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்றால் இந்த காலையில நாம் தெருவை நேசிக்கணும், பட்டணத்தை நேசிக்கணும், பட்டணத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் சோதோம் குமாராவுக்காக ஒரு தேசத்து மேலே என்ன வந்ததுங்க? என்ன வந்ததுங்க? பியார் வந்துச்சு, அன்பு வந்தது. இந்த தேசத்துக்காகவே என்ன செஞ்சாருங்க? ஜெபம் பண்ணார். ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ, 40 இருந்தா அழிப்பீரோ? எப்படி கேட்டிருப்பாரு? ஆண்டவரே நீங்க 50 பேர் இருந்தா அழிச்சிருந்தா, 40 பேர் அழிச்சு அப்படி இல்லை கேட்டிருப்பாரு. அழுந்திருப்பார். ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை நீ அழிப்பீரோ? பக்கத்து வீட்டு கிராமம், காலையில கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாகும், பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாகும், பஞ்சுக்குலா இயேசுவுக்கு சொந்தமாகும். பஞ்சுக்குலால உடைய கிண்டமானாச்சாலே உடைய ராஜ்யம் வரும்ப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே பஞ்சுக்குலால உடைய ராஜ்யம் வரும், உடைய ராஜ்யம் வரும். நான் காலையில நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டுதான் கர்த்தர் பட்டணத்தை சந்திப்பா, தேசத்தை சந்திப்பா, தெருவை சந்திப்பா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பவுல் சொல்லுகிறது போல இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் சொல்லுங்க ஜீவிக்கிறார். அதுல எங்க சமாதானம் தேசம்லோ கடைசி பரியந்தம் சொல்லப்படுகிற சொல்லுங்க, நான் உமக்காக சொல்லுங்க சாட்சியா, சொல்லுங்க சாட்சியா. என்னுடைய சாட்சி தாங்க.
என் குடும்பத்தை சந்திக்கப்படும். என்னுடைய சாட்சிதான் என் பட்டணத்தை சந்திக்கும். என்னுடைய சாட்சிதான் என் தெருவை சந்திக்கும். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க சாட்சி போதுங்க. நீங்க ஒண்ணு சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா, உங்க வாழ்க்கை பேசும், சரித்திரம் பேசும். அநேக தேவ மனுஷர்கள் மரித்து போய் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபேல் 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 காயின் என்ன செய்தாங்க, பலி செலுத்தினார்கள். ஆனா ஆபேலின் ரத்தத்தை செய்து கொண்டதுங்க, சாட்சியா பேசினது. வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதே வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. 11:4 நினைக்கிறேன். வேதத்தை வாசிங்க, 4 வாசிங்க சீக்கிரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி. அவனுடைய சாட்சியை குறித்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க. அவனை சாட்சியை குறித்து தேவனே சாட்சி சொன்னார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எட்வர்ட் மரித்தா என்ன செய்யணுங்க? பேசலைன்னா நான் என்ன ஊழி செஞ்ச வேஸ்ட். 20 வருஷம் குப்பை கொட்டினது பேசணும். என்னோட ஆசை நான் ஒருத்தர் இறந்து போயிட்டார். டேனியல் பாஸ்டர் இறந்து போயிட்டார். தெரியுங்களா? டேனியல் பாஸ்டர் இறந்து போயிட்டார். அவன் போய் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ நான் அழுந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எல்லாம் இறந்த போனா பஞ்சுக்குள்ள எல்லாம் வண்டியெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, நின்றோம் டிராபிக் ஜாம் ஆகும். யாருப்பா இறந்துட்டா? ஹெட்வொர்க்கில் ஒருத்தர் இருக்கார், ஊழிட்டார். அப்பனா அந்த பட்டணம் பேசும், தேசம் பேசும். காலையில உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கு. உங்களை கொண்டு மரித்தாலும் நீங்க என்ன செய்யப்படுவாங்க? பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசலாமா? இதெல்லாம் நல்ல வார்த்தையா? சாகரதெல்லாம் சொல்லலாமா? சொல்றாங்க, நீ செத்தாலும் 1000 பொண்ணு. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் நீ செத்தாலும் பொண்ணு சொல்லுவாங்க. நான் செத்தாலும் பொண்ணு, மரித்தாலும் பொண்ணு. எனக்கு ஆண்டவர் மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். காலையில சொல்லிட்டோம், மரித்தாலும் பேசும். அநேக மிஷனரிகள் தேசத்துல வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் விளைக்கிறே செய்தாங்க, மரித்து போனாங்க, இன்றும் பேசிக் கொண்டிருக்காங்க. காலையில் அம்மா, சகோதரி, வாலிபனே, காலையில் உன் இறுதிக்கு ஆண்டவருக்கு கொடுத்துரு. உன்னை கொண்டுதான் தேசத்துல கர்த்தர் சந்திப்பா. இந்த காலை வில்லியம் கேரி இல்லைங்க, ஆனா அவர் செய்த ஊழியத்துல உன்னை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலையில் உங்களை கொண்டு பேசணுங்க. இந்த காலையில் உங்களை கொண்டு பேசணுங்க. எப்பொழுது பேசுவார் என்றால், பவுல் சொல்லுகிறது, நீ நான் அல்ல, சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துருதுங்க? நான் அப்படின்னு என்ன வந்துருது? பெருமை. நான் அல்ல அப்படின்னு சொல்லும் போது தாழ்மை. எப்ப நான் அப்படின்னா உயர்த்தப்படாது. பவுல் சொல்ல, நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நீங்க பேசணும், சரித்திரம் பேசணும். என்னோட சரித்திரம் பேசணும். ஜோயிலுடைய தரிசனம் பேசணும். அவருடைய ஒய்ஃப், இன்னொரு அவங்க பிள்ளை பேர் என்னங்க? எருசலேம். அவன் பேர் என்னங்க? அவன் பேரே தெரியாது. ஆனா எருசலேம், அவன் சீயோனை பத்தி பேசணும், ஜெரோமை பத்தி பேசணும், எங்க பிள்ளைகளை பத்தி பேசணும், சரித்திரம் பேச வேண்டும். காலையில நான் சொல்லட்டும், நாம் வாழ்வது ஒரு வாழ்வுதான். அந்த பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நாம் மரித்தாலும் உமக்காக நீ ஜீவன், உன் நாமம் மகிமைக்காக. பவுல் சொல்கிறார், கலாத்தியத்தை வாசித்து பார்த்தா, நான் மரித்தா என் சரீரத்தில் உன்னுடைய நாமம் என்ன செய்வாங்க? மகிமைப்பட வேண்டும் சொல்றாரே. வாசிங்க, கலாத்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கான்னு பாருங்க, எடுத்து வாசிங்க. அந்த வசனம் எடுத்து வாசிங்க. இருக்கா இல்லையா? பிலிப்பியர்லயே கலாத்தியர் இல்லையா?
கிறிஸ்து எனக்கு நான் மரித்தாலும் கிறிஸ்தியனில் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு வசனம் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் மரித்தாலும் என்னில் என்ன செய்ய வேண்டுங்க, கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. காலையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதல் நம்ம செய்ய வேண்டியது என்னங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், சாட்சி உள்ள வாழ்க்கை சொல்லுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இரண்டாவது வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எல்லாம் வெளிப்படுத்துகிற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தி 12:11 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதாலும் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனத்தினாலே யாரை ஜெயிச்சீங்க? நீங்க எப்ப ஜெயிப்பீங்க? எப்ப உங்களுக்கு ஜெயம் வரும்? ஒண்ணு ஆட்டுக்குட்டி ரத்தம், ரெண்டாவது எப்படி இருக்கோங்க, சாட்சி வசனத்தினால். சாட்சி சாட்சி இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, விசுவாச ஜெயிக்க முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த 11:10 சொல்லுகிறது. வாசிங்க, 10 வாசிங்க பார்க்கலாம். 10 அதே வெளிப்படுத்தி 12. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்பதான் என்ன செய்ய போறான்? அவன் என்ன, அவனோட வேலை என்னங்க? யாரை குறித்து? உலகத்தாரை குறித்து, உங்களை குறித்து. நீங்க யாருங்க? சகோதரனா யாருங்க? நீங்க தேவனுடைய சகோதரி. அப்புறம் உங்களை குறித்து என்ன செய்வாங்க? நீங்க திருவிழா எடுத்தாச்சு, நாளைக்கு வத்தலை பார்த்து கோயில் எல்லாம் போட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? யாரு குற்றம் பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவா, பாரு அந்த அம்மா பாரு, நேற்று திருவிழா எடுத்து இன்னைக்கு பக்கம் வத்தலை பார்த்து, நேற்று திருவிழா எடுத்து இன்னைக்கு கெட்ட வார்த்தை, நேற்று திருவிழா எடுத்து அந்த அம்மா சண்டை போடுது, நேற்று திருவிழா எடுத்து அந்த அம்மா கோவத்தோட இருக்கு. யார்கிட்ட குற்றம் பண்ணுவான்? யார்கிட்ட? தேவனிடத்துல. நீங்க என்னன்னா செய்றீங்களோ அதற்கெல்லாம் என்ன செய்வான்? பிசாசு குற்றம் பண்ணிட்டே. அப்பனா எப்போ நம்மளுக்கு ஜெயம் வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலே நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. காலையில உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும், ஒரு வெற்றி வரும். தேவ பிள்ளைகள் தோற்று போவதில்லை. நீங்க எப்ப சாட்சியா வாழ்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார், அற்புதங்களை செய்வார். ஓ சத்துரு, வேதம் சொல்லுகிறேன், சத்துரு ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார், ஆனால் என் தலையை கர்த்தர் என்னைனால் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். ஒரு வழியால் வருவார், 7 வழியால் சத்துரு ஓடி போவார். இந்த காலையில உங்களுக்கு நான் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லட்டும். நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிறீர்களோ அப்பொழுது சத்துரு தோர்ந்து போவார். இந்த காலையில உங்களுக்கு வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஆண்டவரே கொந்தளிப்பு வரட்டும், காற்று வீசட்டும், பிரச்சனை வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். எனக்குள் இருக்கிற தேவன் என்னை கொண்டு ஜெயத்தை தருவார். சத்துரு எனக்கு எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும் நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. கோலியாத் நின்றிருந்தார். சவுல் ராஜாவா இருந்தார். கோலியாத் சொன்னா, யார் என்னிடத்துல யுத்தம் பண்ண வருவார்? நான் இஸ்ரவேல ஒரு யுத்தம் பண்ண. தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படும். உடனே அவங்க சகோதரர் சொல்றாங்க, டேய் சின்ன பையன், நீ ஏன்டா அவன்கிட்ட போய் யுத்தம் பண்ண? உடனே சொல்றான் பாருங்க, நான் ஆடு வைத்துக் கொண்டிருந்தேன், என்னுடைய ஆடு கரடி ஒரு தடவை பிடிச்சிருச்சு, சிங்கம் பிடிச்சிருச்சு. வாயிலிருந்து அந்த ஆட்டை நான் என்ன செய்தேன்? எடுத்து அந்த கரடியும் சிங்கத்தையும் கொலை பண்ணிட்டேன்.
கொன்ன இந்த இஸ்ரவேலை நிந்திக்கிற நான் தேவனுடைய சேனையில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இவன் ஏமாற்றலாம். ஹல்லேலூயா. காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க சாட்சி தான் ஜெயம். நீங்க நிக்கிற சாட்சி தான் ஜெயம். நீங்க நின்றாலே, சாட்சியா நின்றாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க வேலை ஸ்தலத்துல சாட்சியா நின்னுங்க. வேலை ஸ்தலத்துல ஏமாற்றாதீங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க. தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு பெட்ரோல் திருடுறது, ஆயில் திருடுறது. தேவ பிள்ளைகள் நாம் சாட்சிகளா நாம போகும்போது ஆபீஸ்ல சளி தடிக்காத இவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், சாட்சியின் வசனத்தினாலே நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவன் என்று சொல்லலாம். சொல்லுங்க, தலை நிமிர்ந்து. ஆமா, இப்பெல்லாம் கிறிஸ்துவன் என்று சொல்றா, தலை குமிந்து நின்றார். நீங்க பார்த்தாலும் கிறிஸ்துவன் சொல்லிட்டு, இது திருண்டியா? என் பேர் என்ன? என் பேரு ஆரோக்கியசாமி. ஏன்னா திருடின? திருடிப்பீங்க சார். சத்துருவுக்கு முன்பாக நீங்க குனிந்து வாழ வேண்டியதில்லை, சத்துருக்களுக்கு முன்பாக நிமிர்ந்து வாழ. சொல்றான், நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை. நம்ம சாட்சி சத்துருவை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் நீங்கள் கர்த்தருக்காக நின்னா உங்க தலையை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு எழுப்பினா அவருக்கு ஒன்று நடக்காது. ஒன்று என்ன செய்யாதீங்க, செயல்படாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒன்று வாய்க்காமல் எல்லாம் போவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு பாஸ்டர், எனக்கு எலுமிச்ச பழம் வச்சுட்டாங்க பாஸ்டர், அது வச்சுட்டாங்க பாஸ்டர், இது வச்சுட்டாங்க பாஸ்டர், நான் போய் தாயத்தை கட்டுற பாஸ்டர் அப்படின்னு. இன்னும் கிறிஸ்துவர்கள் என்ன கட்டுறாங்க? இல்லைங்க, தாயத்தை கட்டுற. அம்மா வீட்டுல எலுமிச்ச பழத்தை போடுறாங்க. எல்லாம் கிறிஸ்தவர்களா? இவர்களெல்லாம் மாயம்மா. இஸ்ரவேல் ஜனங்க குந்தி நடந்தா. நீங்க சொல்லுங்க, நான் குந்தி நடக்க மாட்டேன், நான் நிமிர்ந்து நடப்பேன், நிமிர்ந்து வாழுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நிமிர்ந்து வாழ. பார்த்தாலே தேவ பிள்ளை வரா. யாராச்சும் கெட்ட வார்த்தை பேசுறா, உங்களுக்கு வார்த்தையில செய்யக்கூடாது. ஐயோ இவங்களை பார்த்தா ஐயோ பேசக்கூடாதுப்பா. ஐயோ இவங்கெல்லாம் இயேசு பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. அப்படிப்பட்ட மாற்றம் எப்போ இந்த தேசத்துல வருதோ அப்பொழுதுதான் தேசம் சந்திக்கப்படும். அப்படி எப்போ மாறுதோ அப்பதான் நம்ம பட்டணம் சந்திக்கப்படும். சபை, இந்த காலி சபையில என்ன செய்யுங்க, முத்துசாமி, கருப்புசாமி, வெள்ளசாமி, நாராயணசாமி, எல்லா சாமிகள் வருவாங்க. எப்ப நாம் தேவனுக்காக சாட்சியா நிற்கிறோமோ அப்பதான் எல்லா கருப்புசாமி வருவாரு, வெள்ளசாமி வருவாரு, அப்புறம் என்ன நாராயணசாமி வருவாரு. எல்லா சாமிகளையும் கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரு? கர்த்தர் நம்மளை கொண்டுதான் பலத்த காரியங்களை செய்ய மாறப்போம். நம் மாறினா தேசமா, பட்டணமா, குடும்பம் மாறும், சபை மாறும், ஆபீஸ் மாறும், லஞ்சம் மாறும், ஊழல் மாறும், எல்லாம் மாறும். நாம் மாறினா தேசத்தை கர்த்தர் மாற்ற